வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் இணைந்திருப்பது நம்மளோட ரெகுலர் கெஸ்டான கிஷோர் கேசாமி அவர்கள். அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் வர்ற வரைக்கும் மாசம் மாசம் நானும் சந்திச்சு ஏடிஎம்கே கூட்டணியோட அப்டேட்ஸ் பத்தி கேட்க தான் போறேன். போன மாசத்துலேருந்து ஏதாவது கொஞ்சமாவது மாற்றம் இருக்கா? முன்னேறி இருக்கீங்களா? உங்களோட கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது வெளில தெரியுதா? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருப்பேன். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக தான் அவர் நம்ம கூட பேச வந்திருக்காரு. வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இல்லை ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இரிட்டேட் தான் ஆக போகிறாங்க. ஏன்னா என்னோட ஒப்பீனியன் அதில் இருந்தால் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். நான் உங்களுக்கு தெரியும், நண்பர் பாரிசாலன் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு பிஜேபி பிடிக்காதுங்க, சரிங்களா? அதனால் ஒருவேளை இந்த திமுகவின் ஆட்சி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, தப்பிச்சுக்கணும், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலான்னு வரப்போ பிஜேபி எனக்கு இடிக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். பாரிசாலனும் என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கூடாது, அது மட்டும் இல்லாமல் அதிமுகன்ற மாதிரி ஒரு தமிழர் கட்சிக்கு, தமிழர் தலைவராக இருக்க கட்சிக்கு அது கேடு விளைவிக்கும். வெளியில் அவங்க விஜய் கூட ஜாயின் பண்ணணும். ஏன்னா இவங்க வெளில ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு இருக்கிற ஒரே ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பிஜேபி தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் விளங்கினதே இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாரு. இது நானும் உடன்படுறேன், சரியான விஷயமா தான் தோணுச்சு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? பாஜக ஒரு தேசிய கட்சி, இப்படி காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியாக இயங்கி கொண்டிருக்கிறது, அது மாதிரி பாஜக ஒரு தேசிய கட்சி. கம்யூனிஸ்ட் ஒரு காலத்தில் தேசிய கட்சியாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க சுருங்கி போயிட்டாங்க. அவங்க எப்படின்னா ஒரு 2 மாநிலங்களுக்குள்ளே சுருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம மேற்கு வங்கமும் கேரளாவும். கேரளாவில் ஆட்சியில் இருக்காங்க, எல்டிஎஃப் அப்படின்றதுல ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்க 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இப்போ 2 தேசிய கட்சிகள் தான் டெக்னிக்கலி இருக்காங்க, ஒன்று பாஜக, இன்னொன்று காங்கிரஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பாஜக, அதாவது பாஜக ஒரு இந்துத்துவா பார்ட்டி அப்படின்னு பார்க்கப்பட்ட பாஜக, எதிர்கட்சியாக இருந்த பொழுது இருந்த பாஜகவும் ஆளும் கட்சியாக வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கட்சி ஆளும் கட்சியாக வரும்பொழுது அதற்கு கூடுதல் பொறுப்புகள் வந்துடும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதை வேணாலும் பேசலாம். பிரதான கட்சியாக நீங்கள் ஒரு ஆளும் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதையெல்லாம் பேச முடியாது. அப்போ பாஜகவுக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற அந்த விமர்சனங்கள் எல்லாமே, பாஜக ஒரு பிரிவினைவாத சக்தியாக இருக்கிறதா, ஒரு இந்து மதவெறியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறதா என்றால் கிடையாது, தான் உண்மை. சரியா? இப்போ இது மாற்றி மாற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இல்லை, பாஜக இந்துத்துவாவை பேசுகிறது, பாஜக வலதுசாரி சித்தாந்தத்தை பேசுகிறது, சிறுபான்மையினரை வஞ்சிக்கிறது, அடக்குகிறது, ஒடுக்குகிறதுன்ட்டு எல்லாமே உண்மைக்கு புறம்பான தகவல்கள். ஏன் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பாஜகவுடைய இந்த 12 ஆண்டுகள் ஆட்சியை எடுத்து பாருங்கள். அதாவது 2014 அவங்க ஆட்சிக்கு வராங்க. 2014 ஆரம்பித்து இப்போ 2026 கிட்ட நம்ம வந்துட்டோம். அப்படின்போது கிட்டத்தட்ட இந்த வர மேலே அவங்க 12 ஆண்டுகளை நிறைவு செய்வாங்க ஆட்சியில் இருந்து. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மை மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் ஆட்சியை பார்க்கும்பொழுது அதை விட அதிகம். இதை நம்ம ஆன் ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பல திட்டங்கள் இருக்குது, மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்லாம் இருக்குன்னு வைங்க. கிசான் சம்மான் நிதின்னு சொல்கிறாங்க, அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், அல்லது பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டக்கூடிய அந்த திட்டங்களாக இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே பயனாளிகள் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருமளவு சிறுபான்மையினர் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது பயனாளிகளாக இவர்கள் அதிகப்படியான அவர்களுடைய எண்ணிக்கை வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எண்ணிக்கையை விட பெர்சன்டேஜை விட அதிகமாக இருக்காங்களா அப்படின்னா ஆமாம், அதான் உண்மை. அஃப்கோர்ஸ் சிம்பாலிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவில் எத்தனை முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்காங்க பாராளுமன்றத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதெல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். மற்றபடி நீங்கள் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை விட, அவங்களுடைய எண்ணிக்கை பிரதிநிதித்துவத்தோட விட அதிகமான திட்டங்களில் பயனாளிகளாக இருக்காங்கன்னா இருக்காங்க. அப்போது அவங்கள நீங்கள் ஒரு கட்டமைத்து இவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கட்டமைத்து கொண்டு போவது அப்படின்றது இது ஒரு அரசியல் தான். அதை கடந்து வேறு எதுவும் நல்லா சொல்ல முடியல. இப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், சரியா? இது உங்களுடைய தனிப்பட்ட காரணங்கள். இதே காரணங்களை தமிழ்நாடு பிரதிபலிக்கிறதா என்றால், தமிழ்நாடு 2014 பாரதிய ஜனதாவை பார்த்ததும், 2019 பாரதிய ஜனதாவை பார்த்ததும், 2024 பாரதிய ஜனதாவை பார்த்ததிலும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பரவலாக இப்போ நம்ம
சர்வே எடுக்க போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ நாங்க சர்வே எடுக்க போகும்போது ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தா 90% ராகுல் காந்தி, 10% மோடி இப்படி தான் இருந்தது. பட் இப்போ நீங்க அது அப்படியே 2019லேருந்து சர்க்கா 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க போகும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நாகப்பட்டினம், தென்காசி இங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா, மோடிக்கு அதிகப்படியான ஆதரவு இருக்கு. ராகுல் காந்திய விட அதிகமா இருக்கிறது பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தி இஸ் மோர் பாப்புலர் லீடர் இன் தமிழ்நாடு தென் மோடி. நரேந்திர மோடி. அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது ஓவராலா. பட் அது வந்து டிமினிஷ் ஆயிட்டே வருது. அந்த நம்பர் இருக்கு இல்லையா? அந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத நம்மால பார்க்க முடியுது. ஸோ பாஜக மேல எதற்காக வெறுப்பு வரணும்? இல்ல நீங்க நேஷனல் லெவல்ல சொல்றீங்க, சிறுபான்மைக்கு நெறைய செஞ்சிருக்காங்க அப்படி இப்படின்னு. நான் தமிழ்நாட்டோட இந்த அரசியல் சூழ்நிலை மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டோட மனநிலைய வந்து பிரதிபலிக்கிறேன். நெறைய பேர்கிட்ட பேசுறப்போ, ஆமாங்க திமுக ஆட்சி எங்களுக்கு புடிக்கல. இவங்க போனா போதும்ன்னு இருக்கு. ஆனா என்னங்க பாஜக கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க இவ்வளவு ஸ்டாட்ஸ் பேசலாம் கிஷோர் அவர்களே. பட் ஒரு இயல்பா மக்கள் பேசுற ஒரு விஷயத்த நான் இல்ல வந்து பிரதிபலிக்கிறேன். இயல்பாவே நான் நான் சொல்றேன். கேட்டுட்டு வந்து நான் சொல்றேன். சர்வேனால தான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரே தடை பாஜக தான். இல்லங்க. அப்ப 18% யாருங்க ஓட்டு போட்டாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% யார் ஓட்டு போட்டாங்க அப்போ? அத சொல்லுங்க. நீங்க 23% அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. 18% யாருங்க ஓட்டு போட்டது? தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. 2024ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அப்போ அவங்கலாம் யாரு? எப்படி நீங்க வந்து ஒரு பிளைண்டா நீங்க சொல்றீங்க, இவங்க எல்லாருமே வெறுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படி வெறுத்தா 18% வாக்குகள் எப்படி வரும்? இல்ல இங்க தான் நான் விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் உள்ள எடுத்துட்டு வரேன். விஜய் வந்து கண்டிப்பா திமுக எதிர்ப்பு வாக்குல வந்து அறுவடை பண்ண போறாரு. அது வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்கு அப்படிங்கிறதுனால நெறைய பேர் சொல்றாங்க 8, 10, 12ன்னு இதுல ஏதாவது ஒண்ணு உறுதியா இருந்தாலும் இது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை தான் இங்க பாதிக்கும். இத லாஜிக்கா நான் பேசலாம் இத நம்ம. நான் அதான் அதே லாஜிக்கே வருவோம். இத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வாக்குகளா மாறுதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, சரியா? டேக்கன். இப்போ திருச்சிக்கு சமீபத்தில விஜய் போயிருந்தார். ஃப்ராங்க்கா பேசுறேன். சரி, கிவிங் எ வெரி ஃப்ராங்க் திருச்சிக்கு வந்து விஜய் போயிருந்தார் சமீபத்தில. அப்போ நல்ல ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த சில நபர்கள நான் தொடர்பு கொண்டு, முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "அண்ணா கூட்டம் நல்ல கூட்டம் தான். பட் நமக்கு இதுக்கு சமமான கூட்டம் வந்துச்சு." எப்போன்னா திரு இபிஎஸ் அங்க ம். போயிருந்த பொழுது, இப்ப சமீபத்தில போயிருந்த பொழுது அதே மாரியான கூட்டம் திருச்சிக்கு வந்துச்சுன்னு போனப்ப சொல்றீங்க. திருச்சிக்கு போன பொழுது கூட்டம் வந்துச்சு அப்படின்ட்டு. அதில ஒரு கேட்ச் இருக்கு. அதுக்கும் வரேன் நான். அதுக்கு முன்னாடி திமுகவில இருந்து ஒரு நபர், ஒரு எம்பியோடைய மகன். சரி, சரியா? அவர் என்கிட்ட பேசும்பொழுது, "இல்லண்ணே, உண்மையிலேயே இபிஎஸ் வந்தபொழுது நல்ல ஒரு கூட்டம். பெரிய கூட்டம் வந்துருந்துச்சு" அப்படின்ட்டு. இப்ப இந்த 3 ஒப்பீனியனும் அப்படியே எடுத்துப்போம். இப்போ இந்த அதிமுக நபர் இன்னொன்னு வார்த்தை சொன்னாரு. ஆனா விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படின்றது, அதுவா சேர்ந்த கூட்டம் அதிகம். அவங்க அழைச்சிட்டு வந்தது அப்படின்றத விட, அதுவா சேர்ந்த கூட்டம் அதிகம். சரி. சரியா? ஆனா அந்த கூட்டத்தில எத்தன பேர் ஓட்டு போடுவாங்க? ம். இப்ப என்னுடைய வீட்டு ரோட்ல விஜய் வராரு அப்படின்னா, எங்க வீட்ல இருக்கவங்கலாம் போய் பார்ப்பாங்க. என் பால்கனிலேருந்து போய் எட்டி பார்ப்பாங்க. அது எவ்வளோ ஓட்டா மாறும்? சரியா? பிகாஸ் விஜய் இஸ் அ நோன் ஸ்டார் இல்லையா? இது ஒரு பக்கம். இதுக்காக நான் ஓட்டே வராதுன்னு நான் சொல்லல. இது ஒரு பக்கம். அப்போ அடுத்த லைன் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக நம்ம கூட்டு வந்தவங்க கூட்டத்த. இது வந்து காசு குடுத்து கூட்டு வந்துவாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. காசு குடுத்து கூட்டு வர்றது கிடையாது. காசு குடுத்து கூட்டு வருதுன்றது எல்லா கட்சியிலும் செய்யக்கூடியது தான். ஆனா அதையும் கடந்து, நான் மாவட்ட செயலாளர். என் தலைவர் வராருன்னா, நான் கூட்டத்த காமிக்கணும். பொறுப்பு இருக்குது. நான் கூட்டத்த காமிக்கணும். சரியா? அப்ப நான் ஒரு ஒரு ஒன்றியத்திலேருந்து அங்கிருந்து, இங்கிருந்து நான் கூட்டத்த கூட்டு வர தான் செய்வேன். சரியா? அது என்னோட வேலை. சரியா? ஸோ அப்படி நாங்க கூட்டு வந்திருக்கோம். அப்படின்னும் பொழுது, அத நம்மால ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமான்ற சேலஞ்ச் இங்கேயும் இருக்கு. அவர பார்க்கறதுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா? அப்படின்ற சேலஞ்ச் அங்கேயும் இருக்கு. சரியா? இந்த மாரியான ஒரு சேலஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்ப இதுல அப்படியே ப்ரிசிடென்ட் போவோம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கின்ற தேர்தல்கள், அதுல எப்படி வந்து அ வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அப்படின்றத பார்ப்போம். ட்ரெடிஷ்னலி 3வது ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து, ஒரு ஃபோர்ஸுக்கு தான் மக்கள் வந்து ஆதரவு குடுத்துருக்காங்க. அதாவது நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆளும் கட்சி, எதிரும் கட்சி, 3வது முறை 3வது அப்படின்னா ஒரே ஒரே 3வது ஒரு முறை தான் ஃபோர்ஸுக்கு சொல்றீங்க. தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸா ஏற்கனவே ப்ரூவன் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஒரு அணிய நான் பார்க்கக்கூடியது யார அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான். நாம் தமிழர் கட்சி. சரியா? இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் குறைய போகுதா? அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா, விஜயோடைய முதல் இடமே அந்த 3வது ஃபோர்ஸ் தானே. ம்.
நீ 3வது ஃபோர்ஸாக தானே வர. ஏன்னா நீ இன்னும் ப்ரூவ் பண்ணல. அப்போ நீ அந்த 3வது ஃபோர்ஸாக வர அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி நீ அந்த இடத்த நீ வந்து எடுக்க போறியா அப்படின்ற கேள்வி தான் வரும். சரியா? அதை எந்த அளவுக்கு அவரால் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய்க்கான ஓட்டர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்றத அடுத்து தனியாக வைப்போம். அடுத்து நீ கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்த ஒரு நபர் அப்படின்னு எடுத்திங்கன்னா விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கலாம். தேர்ட் அஃப்கோர்ஸ் கேப்டன் விஜயகாந்த் வந்து அவருடைய திரைப்படத்துடைய அந்த ஜெர்னியோடைய டுவர்ட்ஸ் எண்டு தான் அவர் வரார். உச்சத்தில் வந்தாருன்னு சொல்ல முடியாது. உச்சத்தில் வந்தாருன்னு சொல்ல முடியாது. சரியா? பட் இருந்தாலும் அவர் வந்து 2006 வந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார். இவங்க 2 பேரும் இருக்கிற காலகட்டத்தில் அவர் வராரு. அவர் வரும்பொழுது அவரால் வந்து ஒரு 8% ஓட்டை கொண்டு வந்து நிலைநாட்ட முடிஞ்சுது. சரியா? இப்போ இந்த 8% இன்றைக்கி கருணாநிதி இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை, இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் இந்த 8% அப்படியே நம்ம டபுள் பண்ணுவோம். 16% ஐடியலாக. சரி. இதுதான் விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகளை என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் ஐடியலாக நான் அப்படி தான் பார்க்குறேன். சரியா? எல்லாரோட அதிகமாக ஜென்ரஸாக கொடுத்துருக்கீங்க. இல்லை, நான் அப்படி பார்க்குறேன். பட் இதில் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். எல்லாமே ஃப்ராங்காக உடச்சி பேசுவோம். சரியா? இதில் என்ன விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறீங்க. மக்கள் வந்து பார்க்குறாங்க. மக்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் போகிறீங்க. ஓகே. பட் இந்த 16% இருக்கு இல்லையா, இந்த 16% தக்க வைக்கிறதுக்கே நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஏன்னா வெறும் கூட்டம் மட்டுமே வைத்து நீங்கள் கொண்டு போக முடியாது. இது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. அப்போது இந்த இந்த 16%ல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார், அதிகப்படியான வாக்காளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 18லேருந்து 23 வயசு இவங்க அதிகமாக இருப்பாங்க. யங் அடல்ட்ஸ் ஆர் நீங்கள் அப் டு 35 வச்சுக்கோங்களேன். சரி. அதிகமாக இருப்பாங்க. சரியா? இப்போ 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவங்க எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க? வாக்களிக்கவே போக மாட்டாங்கிறீங்களா? வாக்களிக்கவே போக மாட்டாங்க. அதான் இதுதான் வரும் பிரச்சனையே. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, இவங்க எவ்வளோ வாக்களிக்க போகிறாங்க, எத்தனை பேர் இதில் வாக்களிக்க வராங்க. ஒரு 35 வயதுக்கு மேலே சராசரியாக 35 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க. இந்த 18லேருந்து 35 வயது இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்கன்னு எடுத்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி இருக்க பேட்டர்னை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருக்க பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து அவங்கள ஒரு பர்சன்டேஜ் தான் வராங்க, பெரிய பர்சன்டேஜ் வரதில்லை. தேர்தல் வரைக்கும் பேசுகிறாங்க. தேர்தல் அன்றைக்கி வந்து வாக்கு போடணும்ல, ஓட்டு போடணும்ல. ஏன்னா அது ஒரு டாஸ்க். நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து எழுந்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் க்யூவில் நின்று ஏன்னா வாக்கு செலுத்தணும். இல்லை இந்த க்யூன்னு சொன்னால் தான் எனக்கு ஞாபகம் வருது. எத்தனை வாட்டி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக க்யூவில் நின்று வந்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நினச்சி அவங்க தளபதிக்கு ஓட்டு போட்டு போகிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விஜயுடைய படத்துக்கு போகிறது, நீங்கள் 3 மணி நேரம் விஜயை பார்த்து ரசிக்க போகிறீங்க. இங்கே என்ன வாக்குச்சாவடியில் விஜய் இருக்க போகிறாரா? எங்கள் அண்ணன் 5 வருஷம் சிஎம்மாக பார்த்து ரசிக்க போகிறோம். நீங்கள் 5 வருஷம் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி நடக்க போகுதா? இன்றைக்கி நான் போய் ஓட்டு போட்டு என் கண்ணு முன்னாடி விஜய் வந்து என்னோட வந்து 5 வருஷம் உட்காந்துருக்க போகிறாரா? இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி நான் தேட்டருக்கு போனேன்னா இந்த 3 மணி நேரம் என்னோட விஜய் இருப்பார். சரியா? அப்போ தேட்டருக்கு போகிறவங்க எல்லாருமே விஜயோடைய படத்தை பார்க்கணும் அப்படின்றது ஒன்று. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சரத்தை எடுத்துக்க மாட்டாங்கன்றீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறாங்க. புரிஞ்சுதா? இதை அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து ஒரு படத்துக்காக போகக்கூடியவர்களை நீ வாக்குச்சாவடிக்கு போக வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஓகே. இப்போ நான் வந்து அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப என்ன அந்த கர்ஷிப் சீன், நான் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிசம்குள்ளே நான் போல. சரி, அது மூஞ்சி இனிமேல் ஒரு பார்த்து வந்து ஃபுல் கர்ஷிஃபை துடைக்காம மடிச்சு வச்சு டச் அப் பண்ணுறது அவருக்கு நல்லது. ஒருத்தர் வந்து ஒரு தலைவரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போகிறாரு. சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்பொழுது வெளியில் வரும்பொழுது அவர் முகத்தை மூடிக்கொண்டு எனக்கு புரியல, ஏன் மூடணும், அதான் அவர் தானே பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டுவெல் இன்டு இட். அதுக்குள்ளே நான் போகாது. ஒரு நகைச்சுவையான ஜேர்னலிசம் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுக்கு. ஆனால் அதை தாண்டி நான் என்ன சொல்லுவேன், அமித்ஷாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்ல ஒரு உறவு இருக்க மாதிரி. ஆனால் ஏன் நான் வந்து இப்போ திருப்பி இன்னொரு சந்தேகம் வருதுன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சதுரி விஜய் பக்கம் போகுதுன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். அதையும் தாண்டி ஓட்டும் போகும். செங்கோட்டையன்,
ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் இதுல நம்ம அதிமுகவோட கதையை பல வாட்டி பேசிட்டோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். பட் இன்னைக்கு ஃபேக்டர் அப்படிதானே இருக்கு. இன்னும் எத்தனை பேர் செங்கோட்டையன் மாதிரி அதிருப்தியில இருக்காங்களோன்னு தெரியல. கட்சிக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இருக்கான்னு நீங்க தெரியலன்ற ஒண்ணு ஒரு பார்வை புரிஞ்சுக்கணும். இருக்கு. கட்சின்றது வந்து தனிநபர்கள் கிடையாது. ம். தனிநபர்கள் கட்சி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியுடைய முகம். நாங்க தேர்வு செய்திருக்கின்ற முகம். பட் கட்சின்றது இது ஒரு பெரிய ஒரு எந்திரம். சரியா? அதுவும் முக்கியமா ஒரு தேர்தல் இயந்திரம். சரியா? இதில் வந்து தனி நபர்கள் இங்கே எதுவும் இது பண்ண முடியாது. இவங்க தனிநபர் செங்கோட்டையன் போயிட்டு கோபியில் நின்னாருன்னு வைங்க. நின்னாருன்னா ஒரு 20,000 ஓட்டு வாங்குவார். இந்த 20,000 ஓட்டு வாங்கி அவரால் அதிமுகவுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையில் ஒரு கணிசமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முடியுங்க கோபியில். பட் அதுக்காக ஈரோடு மாவட்டத்திலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார்னா முடியாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே பன்னீர்செல்வம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவரால் அவருடைய தொகுதியில் வேணால் அவர் நின்னார்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மற்றபடி எங்கே நீ தாக்கத்தை ஏற்படுத்துவ? சரி, அவர் விட்டுருங்க. ஆனால் டிடிவி வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பெரிய வாக்கை வந்து பிரிச்சு டிடிவி எடுத்துட்டு தினகரன் போவார்ல. வந்து சமூகம் சார்ந்து அப்படின்னு சொல்கிறதே முதல்ல நான் ஏற்க மறுக்கிறேங்க. சரியா? நீங்கள் அவரை அந்த சுருக்கிக் கொள்கிறார் என்றால் அது அவருடைய பிரச்சனை. சரியா? டிடிவி தினகரன் அவருடைய ப்ரூவன் ஓட் எவ்வளோ? நீ எவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்க? நீ 2% உன்னுடைய ப்ரூவன் ஓட் பெர்சன்டேஜ். சரியா? இந்த 2%ன்றது இன்றைக்கி எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அவ்வளோதான் நான் கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே நான் என்ன மரியாதை கொடுக்க முடியும்? அதுக்கு இல்லை, இங்கே அவர் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே அவர் தான் இந்த பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஆனானப்பட்ட நான் என்ன கேட்குறேன்னா, ஆனானப்பட்ட பாமகவையே நீங்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு பிரதிநிதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வன்னியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க, வன்னியர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதிமுகவில் வன்னியர்கள் இல்லையா? வன்னியர்கள் வாக்குக்கு வரலையா அதிமுகவுக்கு? திமுகவில் வன்னியர்கள் இல்லையா? பாஜக அவங்களுக்கு வரலையா? பாஜகவில் இருக்காங்க. அது எப்படி நீங்கள்? அதனால இது வந்து ஒரு சமூகத்திற்கு இவர்தான் பிரதிநிதின்னு சொல்லிக் கொள்வதற்கு இங்கே யாருமே கிடையாது. தமிழ்நாட்டிலே யாரும் கிடையாது. சரி, ஆனால் இந்த நேரத்தில் நான் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்தால் இந்நேரம் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? விஜய் வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விஜயகாந்த் மாதிரி அவரை கூட சேர்த்துக்கிட்டு திமுகவை 3வது இடத்துல உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏற்கனவே பார்த்து கத்துட்டும், அவங்க புரட்சி தலைவிகிட்ட பார்த்து கத்துட்டும் திருப்பி மிஸ் பண்றீங்க. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து வெற்றியை மிஸ் பண்றீங்க. நிலையில யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் ஆஸ்பெக்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? விஜயகாந்த் வந்து கொண்டு வந்தாங்க சில ஜெயலலிதா அப்படின்ட்டு 2006 கொண்டு வர முடிஞ்சுதா? விஜயகாந்த் போட்டியிட்ட முதல் தேர்தலில் ரிஷிவந்தியம். முதல் தேர்தலில் தேமுதிக போட்டியிட்ட முதல் தேர்தல் 2006 தானே? அதில் கொண்டு வர முடிஞ்சுதா? சில ஜெயலலிதாவில் கொண்டு வர முடிஞ்சுதா? இல்லை 2011 தானே கொண்டு வந்தாங்க. அது எப்போது? அது நடுவில் 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் அவருடைய பர்சன்டேஜ் அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தானே கொண்டு வந்தாங்க. விஜய் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு? ஆனா அவர் இன்னும் வந்து அதிமுகவை பெருசா சாடாம இருக்காரு. இந்த யாரு? திருச்சி ரேலியில கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவை பேசல, பாஜகவை பேசுறாரு. அதிமுக சரி, கூட்டணி இருக்க ஒண்ணு பாஜகவை அதிமுக பேசுறாரு. அதுக்கு என்ன சிக்னல்லாம் வாங்க இல்லைங்க. அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கு. கிடையாதுங்க. அதிமுக எதிர்க்கட்சி. அதை தாக்கி பேசி உனக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது? அதிமுக எதிர்க்கட்சி. அதை தாக்கி பேசி உனக்கு என்ன நீ வந்து எங்கே வரணும்னு நினைக்கிற? யதார்த்தமாக பேசுவோம். நீங்கள் எங்கே வரணும்னு நினைக்கிற? இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன தெரியுமா? அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அல்லது விஜயோட கட்சியாக இருக்கட்டும், அல்லது வேறு கட்சிகள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கே வரணும்னு நினைக்கிறாங்க? முதல்ல தங்களை திமுகவுக்கு போட்டியாக நாங்கள் அப்படின்னு காட்டிக்கொள்வதில் தான் முனைப்பை அதிகம் காண்பிப்பார்கள். சரியா? அப்போது அதிமுகவுடைய இடத்துக்கு வரணும்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படின்னும் பொழுது அதிமுகவை விமர்சிப்பதனால் நீ அந்த அதிமுக இடத்துக்கு வந்துட முடியுமானா? முடியாது. ஸோ இட்ஸ் வெரி நேச்சுரல் தட் நாங்கள் திமுகவிற்கு எதிரி, நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு காமிக்கிறது தான் குவைட் நேச்சுரல். அவங்க அதுதான் இயற்கையாக அதுதானே பண்ணி ஆகணும். அதுதான் அவங்க பண்ணுறாங்க. சரியா? இப்போது விஜய் அதிமுகவுடன் சேருவதால் அதிமுகவுக்கு பெனிஃபிட்டா, இல்லை விஜய் அதிமுகவிலிருந்து வெளியில் இருந்து வாக்குகளை பிரிப்பதால் எல்லார் வாக்கையும் தான் பிரிக்க போகிறார். அதிமுக வாக்கை பிரிக்க போகிறார், திமுக வாக்கை பிரிக்க போகிறார், விசிக வாக்கை பிரிக்க போகிறார், நாம் தமிழர் வாக்கை பிரிக்க போகிறார், எல்லார் வாக்கையும் தான் பிரிக்க போகிறார். எத்தனை பிரிக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இஸ் நாட் ப்ரூவன் டில் நவ். சரியா? அப்போது இவர் அதிமுகவுடன் சேர்ந்து இவர் வந்து நமக்கு பெனிஃபிட் தர்றாரா, இல்லை அதிமுகவிலேருந்து வெளியில் இருந்து நமக்கு பெனிஃபிட்டா அப்படின்ற யோசனை அதிமுகவுக்கும் வரும். ப்ளஸ் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக கட்சி ஆரம்பிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனக்கு என்ன செல்வாக்கு என்பதனை போட்டு பார்க்கணுன்றதுக்கு தான் அவர் வரார். போட்டு பார்க்கணும் தான் இந்த எலெக்ஷனை பார்க்குறாரு. அப்படி தான் அவர் பார்ப்பார்.
சரியா? அப்போ அப்ப நம்ம விஜய் எப்படி இன்டைரக்டா அவருக்கு பிடிக்காத எதிரி திமுகவை திருப்பி தமிழ்நாட்டு மக்கள் மேல உட்கார வைக்கிறதுக்கு அவரே உதவி செய்யறாருன்னு சொல்ல இல்லைங்க, வரீங்களா? நீங்க அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்னு, அவர் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக்கணுன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? நான் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து ஏன் அதிமுகவுடன் வந்து கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னுடைய பர்சனல் எய்ம் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸு சீமான் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா, நான் என்ன ஒரு நிமிடம் என்னுடைய இடத்துலேருந்து நவுத்தி, கிஷோர் சுவாமி அப்படின்ற இடத்துல நவுத்தி நான் சீமானாக நான் பொருத்தி பார்க்குறேன். இல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாக நான் பொருத்தி பார்க்குறேன். அவங்க என்ன இந்த கட்சிய 2011லேருந்து ஆரம்பிச்சது என்ன? எடப்பாடி பழனிசாமிய கொண்டு வந்து முதலமைச்சராக்கணுன்ட்டா? இல்ல அதிமுகவை ஆட்சி பொறுப்புல அமர்த்தணுன்ட்டா? கிடையாது. அவங்க கட்சிய ஆட்சி பொறுப்புல கொண்டு வரணும். அவங்களுடைய தலைவர சீமான் அவர்களே முதலமைச்சராக்கணுன்றது அவங்களுடைய பிரதான எண்ண ஓட்டமா இருக்கும். சரியா? இதுல குறைந்தபட்ச உடன்படிக்கைன்றது எப்போ வரும்? அப்படின்னா, அவங்களுடைய இருப்பிற்கே பிரச்சனை வரும்பொழுது தான் அவங்க அத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையில நான் சொல்றது இப்ப நம்ம வி ஆர் இன் செப்டம்பர் இல்லையா? செப்டம்பர் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில, அவங்க முதல்ல அவர்கள் என்ன என்பதனை புரிந்து கொள்ளட்டும். இப்ப தான் விஜய் வெளில வந்திருக்காரு. ஒரு திருச்சியில ஒரு ரோட் ஷோ போனாரு. இப்ப அடுத்தது நாளைக்கு அ திருவாரூர். வேற எங்கேயோ ஒரு இடத்துல போறாரு. இந்த மாரி ஒரு ஒரு ஊரா அவர் போம்போது, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது அவருக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் அந்த முடிவ எடுப்பாரு. நீங்க 2010 டிசம்பர் வரைக்கும் என்னங்க சொல்லிட்டு இருந்தாரு விஜயகாந்த்? கேப்டன் விஜயகாந்த் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? 2010 டிசம்பர் வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தது என்னன்னா, நாங்கள் அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம். நாங்கள் தனியாகத்தான் செல்வோம்ன்ட்டு தான் சொல்லிக் கொண்டிருந்தார். 2011 பிப்ரவரில தானே வராரு அவர் கூட்டணிக்குள்ளேயே. சரி. இப்போ இன்ஃபாக்ட் 2010 அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருந்தாங்க அதிமுகக்குள்ள. பென்னாகரம் தேர்தல் இடைத்தேர்தல் வந்தபொழுது பாமக வெளியில போயிட்டாங்க. 2009ல அதிமுகவுடன் பயணித்த பாமக வெளியேறி விட்டது. சரியா? அப்ப யாருமே இல்ல. மெகா கூட்டணி திமுக. இப்ப இருக்கிற மாரியே மெகா கூட்டணி திமுகவிடம் தானே இருந்தது. திமுகவிடம் யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. திமுகவிடம் காங்கிரஸ் இருந்தது. திமுகவிடம் விசிக இருந்தது. திமுகவுடன் பாமக போய் சேர்த்து கொண்டது. என்ன? இதை தவிர்த்து மற்ற நெறைய ஜாதி கட்சிகள் அவங்க இவங்க எல்லாருமே இருந்தாங்க. பெரிய கூட்டணி இருந்தது அவங்க பக்கம். இதை தவிர்த்து மத்தியிலும் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். எது? திமுக மத்தியிலும் ஆட்சியில இருந்தது. சரியா? இவ்வளவு பவரும் அவங்களுக்கு இருந்தது. இவ்வளோ பவர் இருந்தும், அவங்களால எதிர்க்கட்சி வரிசையில கூட வர முடியலன்றது தான் வரலாறு. சரியா? அப்போ நீங்க சிட்டிங் இன் செப்டம்பர். நீங்க இப்ப எப்படி அதிமுகவோட கூட்டணி வந்து உறுதியாகும், இறுதியாகும்னு நீங்க சொல்றீங்க? சரி. ஒரே ஒரு நெறைய வார்த்தை. டைம் இருக்கு அதுக்கு. வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கையோட தான் பேசுறீங்களா? இல்ல உங்க கட்சிக்காக நீங்க வந்து வாதிடுறீங்களா என்கிட்ட? நான் கட்சிக்காக வாதிடவே இல்லைங்க. நான் கட்சிக்காக வாதிட்டேன்னு வைங்களேன், இவ்வளோ நேரம் நாங்க இவ்வளோ எதார்த்த உண்மைகள நான் வெளியில பட்டவர்த்தனமா சொல்லியிருக்கவே மாட்டேன். வெற்றி உறுதிங்கிறீங்க. வெற்றி உறுதி அப்படின்றத விட, நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் நடக்க இருக்கு. இந்த 2, 3 மாதங்கள்ல. ஒரு விஷயம் சொல்றேன் நானு. முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ம், ம், ம். இது வந்து மேற்கு மாவட்டங்கள்ல ஒருத்தர். நான் பேர சொல்ல விரும்பல. ஒரு ஒன்றிய செயலாளர். விஜய் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர். பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர். அவர் பேசுறாரு வந்து. நம்ம அதிமுக சார்ந்த ஒரு நபர்ட்ட பேசுறாரு. நானும் இருக்கேன் பக்கத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, "அண்ணே திமுகலேருந்து கூப்பிடுறாங்க. 2 லட்சம் குடுக்குறேன்றாங்க." ம். செங்கல உருவுறாங்க. திமுகலேருந்து கூப்பிடுறாங்க. 2 லட்சம் குடுக்குறேன்றாங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லண்ணே. அப்படின்ட்டு, சரிப்பா நான் கூட நினச்சேன். விஜயோட ஒரு அவ்வளோ ம். பற்றுல இருக்காரு. அடுத்த வார்த்தை சொன்னான் பாருங்க. அதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அடுத்து என்ன சொன்னான்? ம். ஏதோ 5 லட்சம் குடுத்தா கன்சிடர் பண்ணுவேன். சரி எதார்த்தம் இவ்வளோதான். சரியா? ஸோ, இப்போ 2 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் நடுவுல இருக்கு. புரிஞ்சுதா? இது வந்து நான் சொல்றது ஒரு ஒன்றிய செயலாளருடைய இடத்துல. நீங்க அப்படியே நான் இது பொதுப்படையா எல்லாரும் அப்படிதான் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நெறைய புரியுதா? விஷயங்கள் ஆனால் நடக்கலாங்கிறீங்க. இந்த மாதிரி நெறைய இருக்கு. சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா இவங்க வந்து புதுசு. தேர்தல் அரசியலுக்கு இவங்க புதுசு. சரியா? அவங்களுடைய ஆர்வத்த நான் பாராட்டுறேன். அவங்களுடைய ஆர்வத்தை நான் உண்மையிலேயே மதிக்கிறேன். நான் அதனால யாரையுமே சிறுமைப்படுத்துறதுக்காக இது எந்த கட்சியுமே நான் சிறுமைப்படுத்துறதுக்காக நான் இத பேசல.
ஆனால் இது மாதிரியான யதார்த்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கன்றேன். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அரசியலை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. உங்களவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லுவேன் எனக்கு தெரியாது. பட் என்னோட புரிதலில் கலா நிலவரத்தை பார்த்து வந்து நான் இப்போ நம்புறது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம், நிறைய பேர் கோச்சிக்கலாம். இப்படியே போனால் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இல்லைங்க மனநிலையா நீங்கள் இருக்கு. வருண், நீங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து யதார்த்த உண்மை நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது அப்படின்னும் பொழுது அந்த யதார்த்த உண்மையை வந்து நம்ம கடந்து போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர் எஸ்டிமேட் அவர் எனிமி. சரியா? திமுக ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. சரியா? இது திமுகவுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸை நம்ம உதாசீனப்படுத்திட்டு உதறி தள்ளிட்டு நம்ம போக முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒன்று யோசிக்கணும். ஒரு தேர்தலை அணுகும் பொழுது முதல்ல ஒருத்தர் பயங்கரமாக அஹெடாக இருக்க மாதிரி தான் தெரியும். அது கிட்ட கிட்ட வரும்பொழுது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். உதாரணத்திற்கு அப்கி பார் 400 பார் அப்படின்னு பேசினாங்க இல்லையா? அப்கி பார் 400 பார் அப்படின்னு பேசினாங்க. ஸோ அப்கி பார் 400 பார்னா என்ன? 400ஐ நாங்கள் கடந்து போக போகிறோம்னு எங்கே வந்து நின்றுச்சது? புரியுது. சரியா? ஆட்சி அமைச்சிட்டாங்க. பட் கிட்டத்தட்ட 100 சீட்டு அவங்க எதிர்பார்த்ததற்கும் மைனாரிட்டி வந்ததற்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி வந்து ஏன் இப்போ அழகிரி எடுத்துக்கோங்க. அழகிரி சொன்னார் 2010 எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. அதிமுக என்ற கட்சி எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை என்றார் 2010. இன்றைக்கு அழகிரி எங்கே என்று யாராவது சொல்ல முடியுமா? ஸோ டேபிள்ஸ் டர்ன் அப்படிங்கிறீங்க இல்லையா? இட் ஹேஸ் டு, தட் இஸ் வை வி ஆர் ஆல் ஒர்க்கிங். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெவலப்மெண்ட் இருந்தால் அடுத்த மாதம் நம்ம தொடர்ந்து பேச தான் போகிறோம். சாரிங்க, நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்கும் நான் ரெடி. இல்லை ஜாலியாக நமக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் தானே. இது பாருங்க வருண், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பா பார்க்குறீங்க. கெஸ் பண்ணிட்டேன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லலை. உங்களுடைய கெஸ் பேஸ்ட் ஆன் நீங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க, பொதுமக்களை சந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வையோட விசாலமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு கட்சி மேலே ஒரு லீன் அஃபினிட்டி இருக்குது அப்படின்பொழுது அந்த ப்ரிசமில் தான் நான் பார்ப்பேன், அந்த கிளாஸ் வழியாக தான் நான் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அப்படின்னும் பொழுது உங்களுடைய இன்புட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இன்னும் நாட்கள் இருக்குது. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Thank you so much for your answers.